ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டிலையே கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடைகளில் வாங்குகிற கடலை மிட்டாய் மாதிரி நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு இந்த கப்பால் நான் 1 கப் அளவுக்கு கடலை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஒருவேளை உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் நல்லா சூடுபடுத்தி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை அதே பாத்திரத்துலேயே வைக்காமல் வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். அதிலே வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கிற பருப்பெல்லாம் கரிஞ்சு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் கையால் இந்த மாதிரி அமுக்கி கொடுத்தாவே தோலெல்லாம் நல்லா உரிப்பட்டு வரும். நமக்கு கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு 1 2 உடையணும் கடலையும். அதனால் இந்த மாதிரி ஒரு தட்டை வச்சு நல்லா அமுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு தோலும் முறிஞ்சு வரும். நல்லா 1 2 கடலையும் உடஞ்சி வரும். நீங்கள் இந்த பூரி தேய்க்கிற கட்டையால் கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு கடலையை எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பால் நல்லா தலையை தட்டுற அளவுக்கு இருக்குது. இப்போது கடலை மிட்டாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு தட்டு இல்லைனா இந்த மாதிரி ட்ரேயில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம கடலை மிட்டாய் எடுக்கிறோமோ அதே அளவுக்கான வெல்லம், ஒரு 1/4 அளவுக்கு தண்ணி, 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா நமக்கு அந்த பாகுப்பதம் இப்போ எடுக்க போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலலாம் நமக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிரும். கடலை மிட்டாய் செய்கிறதுக்கு அந்த பாகுப்பதம் மட்டும் கரெக்டாக செக் பண்ணி நம்ம கடலை மிட்டாய் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5-10 நிமிஷத்துக்கு அப்புறம்லாம் இந்த அளவுக்கு நுர தள்ளி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் ஃப்ளேமை. ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம உடனே பதம் செக் பண்ணணும். அதுக்காக இப்போ கொஞ்ச நேரம் எடுத்து தண்ணியில் விட்டு காட்டுறேன் பாருங்கள். நமக்கு லைன் ஃபார்ம் ஆகுது தண்ணியில் கரையாமல். ஆனால் அதே சமயத்தில் நம்ம அதை கையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொல கொலப்பாக இருக்குது. நமக்கு கம்பி மாரி அப்படியே நிற்கணும், உடைச்சா உடையணும், அந்த பதம் நமக்கு வரணும். இப்போது இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி கொடுத்துட்டு அப்புறமா செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இன்னும் கூட நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இன்னொரு டைம் செக் பண்ணுறேன் பாருங்கள். தண்ணியில் எடுத்து நான் விட்டேன் அப்படின்னா நல்லா அந்த தண்ணியில் ஆறினதுக்கு அப்புறம் நமக்கு பாருங்கள், எடுக்க நல்லா ஸ்டிஃபான அந்த கம்பி மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் உடைச்சோம் அப்படின்னா நல்லா டொக்குன்னு உடையுது. இதை பாத்திரத்தில் நல்லா சவுண்டு வரும், டொக் டொக்குன்னு நல்லா சவுண்டு வரும். இந்த அளவுக்கு வரும் பொழுது நம்ம கடலையை கொட்ட ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. நல்லா கடலைகளை உடனே கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதை பாத்திரத்தில் வச்சுருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனடியாக அந்த எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல அந்த ட்ரேயில் நம்ம கொட்டிட்டு நல்லா சமப்படுத்தணும். இல்லைன்னா நம்ம கடலைகள் நம்ம அந்த ஷேப் கொடுக்க முடியாது, அப்படியே இறுக ஆரம்பிச்சிடும் வெல்லம். அதுக்காக இப்போ பாருங்கள், நான் உடனே அந்த ட்ரேயில் மாற்றிட்டு காமிக்கிறேன். இது கொஞ்சம் பிசு பிசுன்னு கரண்டியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வேறு ஒரு அந்த தோசை பெரட்டியில் நான் கொஞ்சம் லைட்டாக முன்னாடி பின்னாடியெல்லாம் எண்ணெய் தடவிட்டு எல்லா கடலைகளையும் கீழே எடுத்து விட்டுட்டு நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு நமக்கு அந்த கடலை திக்னஸ் தெரியும் இல்லையா, நமக்கு அந்த திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லா அமுக்கி கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஆகக்கூடாது. இது ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம இது கரெக்டாக சரி பண்ணிடணும். பாருங்கள், நல்லா சரி பண்ணிவிட்டு நான் லைனும் இப்போ சூட்டோடையே நான் போட்டு வச்சிடுறேன். அப்போ தான் நமக்கு கடலை மிட்டாய் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கும் பொழுது நல்லா அந்த ஸ்கொயர் ஷேப்பில் கரெக்டாக வரும். இதை நம்ம உருண்டைகளாகவும் பிடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இஷ்டம்தான். எதுவாக இருந்தாலும் நம்ம சூடு ஆறுறதுக்குள்ளே பண்ணிடணும். இப்போ சூடு ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எல்லா கடலை மிட்டாய்களையும் நல்லா தனித்தனியாக ஈஸியாக பிரிக்க முடியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வீட்லேயே ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான கடலை மிட்டாய் ரெடி பண்ணிட்டோம். நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.